ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக நல்ல நபராக இருந்த நபர் தான் ஆம்ஸ்ட்ராங். அது போன்ற நபர்களை படுகொலை செய்வது என்பது நிச்சயமாக அந்த மக்களுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் நம்ம பார்க்கணும். அந்த பார்வையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தவறாக தெரியும். அதே நேரம் இந்த படுகொலை எவ்வளோ ஒரு மனுஷனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுன்றதை விட அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. ஒவ்வொரு சம்பவமும் அந்த குற்றவாளிகள் 1 ஹவரில் போய் சண்டானுங்கன்னு சொல்வது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் கழித்து அந்த இணை ஆணையர் செய்தியாளர்களை சந்திப்பு நடத்தும்போது இந்த படுகொலைக்கு காரணம் ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியும் அதுக்கு துணையாக இருந்த ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணம். ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், அதுக்கு படி அது தீர்த்துட்டாங்க, இதுதான் காரணம், வேறு ஏதோ அரசியல் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது வழக்க முடிச்சிருக்காங்க. அதனால் இந்த குரூப்பை கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா. அவங்க கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் அங்கே பதுக்கி வச்சுருக்காங்க. கொலை நடந்தது பெரம்பூர்லேருந்து மாதாவரம் போகணுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 1 ஹவருக்கு மேலே ஆகும். அந்த 6:30 மணி 7 மணிக்கு மேலே 1 ஹவருக்கு மேலே ஆகும். அப்போ அவங்க போய் இங்கேருந்து ஆயுதங்களை அங்கே பதுக்கி வச்சுட்டு அங்கேருந்து நேராக அண்ணா நகர் வந்திருக்காங்க. இங்கே அண்ணா நகர் அண்ணா நகர் ஸ்டேஷனில் சரண்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. சரண்டர் ஆகும். அப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். ஆனால் அவங்க 2 மணி நேரத்தில் சரண்டர் ஆகிருக்காங்க. ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுருந்த ஆயுதத்துக்கிட்ட போனோன்னா கிட்ட போய் அங்கேருந்து ஆயுதங்களை எடுத்து எங்களை பார்த்து துப்பாக்கியால் சுட முயற்சிச்சான். அங்கே துப்பாக்கியே இல்லைன்றீங்க, துப்பாக்கி எடுத்து உங்களுக்கு சுட முயற்சிப்பான். அதனால் நாங்கள் சுட்டோமா, ஆனால் அவன் சுட்டான் எங்கள் கைக்கு விழுந்துச்சு, ஆனால் நாங்கள் சுட்டோம் அவன் நெஞ்சில் பாய்ஞ்சிச்சு. என்னங்க அப்படியே ஓட முயற்சியாலும் முதுகில் தான் விழுந்துருக்கணும் துப்பாக்கி சூடு, இல்லை பின் மண்டையில் தானே விழுந்துருக்கணும், நெஞ்சில் எப்படி விழுந்தது? அந்த திருவங்கிடமே இல்லைன்னா உங்கள் பேரும் வராது என் பேரும் வராது இல்லையா. இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு வராங்க. இப்போது என்ன ஆகிடும்னு சொன்னால் சிபிஐ வந்தாலும் இப்போ இருக்கிற மற்ற அக்யூஸ்டுக்கு யாருக்கும் தெரியாது, இவன் தான் மெயின் அக்யூஸ்டு. அப்போ இவனை போட்டு தள்ளிட்டா அவங்க பேர் சொல்ல போகிறது இல்லையே. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நேற்றைய தினம் நடந்த அந்த என்கவுண்டர், திருவேங்கடமோட என்கவுண்டர் அப்படின்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. காலையில் 6 மணிக்கே அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன காரணத்திற்காக என்கவுண்டர் அப்படின்ற பல விஷயங்கள் வெளியே வருது. அதற்கு பிறகு பார்த்தா என்கவுண்டர்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆகுது. அவர் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. அதில் திருவேங்கட தான் முக்கிய குற்றவாளின்னு சொல்லி அவர் தான் முதல்ல அடிக்கிறாருன்னு சொல்லி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து அங்கே அவர் காப்பாற்றின நாங்கள் முயற்சி பண்ணோன்னு சொன்ன ஆட்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அதில் போயிட்டு இருக்கும்போது திருவேங்கடம் அவருடைய அந்த என்கவுண்டரை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதற்கு இப்போ எதிராக வரக்கூடிய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்பது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பயங்கரமான ஒரு கொலை. ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவராக நல்ல நபராக இருந்த நபர் தான் ஆம்ஸ்ட்ராங். அது போன்ற நபர்களை படுகொலை செய்வது என்பது நிச்சயமாக அந்த மக்களுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழப்பாக தான் நம்ம பார்க்கணும். அந்த பார்வையில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தவறாக தெரியும். அதே நேரம் இந்த படுகொலை எவ்வளோ ஒரு மனுஷனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியதுன்றதை விட அதன் பிறகு நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவே இருக்குது. ஒவ்வொரு சம்பவமும் அந்த குற்றவாளிகள் 1 ஹவரில் போய் சண்டானுங்கன்னு சொல்வது மிகப்பெரிய அதிர்ச்சி. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் கழித்து அந்த இணை ஆணையர் செய்தியாளர்களை சந்திப்பு நடத்தும்போது 2 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை கண்டுபிடிச்சின்னு சொன்னது அதோட பெரிய. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கமிஷனர் ஆணையர், அப்போதைய ஆணையர் அதான் கமிஷனர் நாங்கள் 5 டீம் ஸ்பெஷல் டீம் போட்டு உடனே நாங்கள் 3 நாளில் முழு அக்யூஸ்டை ரெக்கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே அதிர்ச்சியாகவே இருக்குது. அதைத் தொடர்ந்து இன்றைக்கி அந்த திருவேங்கடம் என்ற நபர் அந்த மாதாவரத்துக்கு பக்கத்தில் அவங்க அந்த கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் பதுக்கி வச்சுட்டு இருக்கும்போது அதை எடுக்கிறதுக்கு போகும்போது தப்பி ஓட முயற்சித்தார். அதாவது லாக்கப்பில் இருக்கிற ஒரு நபர் கூட்டுட்டு போகிறாங்க. ஆமாம், தப்பி ஓட முயற்சித்தார். அதனால் நாங்கள் சுட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இது அதோட பெரிய ஒரு கட்டுக்கதையாகவே இருக்குது. ஏன் கட்டுக்கதைன்னு சொல்கிறீங்க?
இல்லை அது நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து சாதாரணமாக பார்ப்போம். எத்தனையோ நம்ம கொலைகளை பார்த்துருவோம். சாதாரணமாக ஒரு கொலை நடந்தால் கூட அந்த யார் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி அந்த கொலை உண்டவனுடைய குடும்பத்தாரோ இல்லை நண்பர்களோ புகார் கொடுப்பாங்க, இன்னார் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த குற்றவாளின்னு சொல்லக்கூடிய சந்தேகப்படக்கூடிய நபர்கள் வீட்டில் காவல்துறை போச்சுன்னு சொன்னால் அப்போது வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்க பயந்து போய் நீதிமன்றத்தில் சரண்டர் ஆவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெவ்வேறு மாவட்டங்களில் போய் சரண்டர் ஆவாங்க. அங்கேயே மாவட்டங்கள் வெவ்வேறு மாவட்டங்களில் சரண்டர் ஆவாங்க. அப்படியே மீறி 99% கோர்ட்டு சரண்டர் தான், 1% தான் வந்து காவல் நிலையத்தில் சரண்டர் ஆவாங்க. காவல் நிலையத்தில் சரண்டர் ஆகிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஸு, அதாவது மிக முக்கியமான ஒரு நபர் மூலயமா போய் அங்கே சரண்டர் ஆவாங்க காவல்துறையிலே. இதுதான் வந்து இது நாள் வரை நடந்துட்டு வரக்கூடிய ஒரு ரொட்டீன் இருந்தது. இப்போ இது என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்த ஒரு நபரை கொண்டுட்டு வித்தின் 1 ஹவரில் அவங்க சரண்டர்ன்னு சொன்னது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி சரண்டர் ஆனாங்க? சரி, அப்படி சரண்டர் ஆனாங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான புள்ளி, ஆளுமை படைத்த முக்கியமான புள்ளி தான் சரண்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ஆளுமை படித்த முக்கிய புள்ளி யார் அப்படின்ற கேள்வி நமக்கு நிறைய வருது. இப்போ காவல்துறை சொல்லிட்டு சரண்டர் ஆகலை, நாங்களே பிடிச்சோம் அப்படின்னு, நாங்களே பிடித்தோம் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் சரண்டர் ஆகலை, இவங்கள பிடிச்சதாகவே இருக்கட்டும். பிடிச்சதாக நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்த பிறகு இப்போ இருக்கக்கூடிய நவீன இந்த இதை வச்சு பார்த்தோன்னு சொன்னால் அந்த சிசிடிவி எல்லாம் எடுத்து அந்த சிசிடிவியில் பார்த்தோன்னே இந்த முகம் இப்போ நீங்களும் நானும் தெரியாது. அதை வந்து இவங்க வந்து வேறு ஒரு கேமராவை போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி தான் அப்புறமா தான் கார்த்திகா ரஹீமான்றது தெரியும், அந்தளவுக்கு கிளியராக தெரியும். அந்த சிசிடிவியில் போகிறது இந்த நபர் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போது இவங்க இருக்கக்கூடிய இந்த இதில் வச்சு அவங்க அதை ரெடி பண்ணி அதன் பிறகு வந்து முகம் இவன் தான்ன்றது தெரியும். அதுக்கு பிறகு அவனுடைய முகவரி என்னன்னு தெரியாது. அப்போ அவனுடைய முகவரிகளை எடுத்து அதன் பிறகு காவல்துறை போய் அவன் வீட்டில் போய் குற்றவாளியை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வர்றதுன்றது நிச்சயமாக அப்படி குற்றவாளியாக இருந்து கொலை பண்ணிட்டு அவன் வீட்டில் போய் உட்கார மாட்டான், ஓடிடுவான்னு வைங்களேன். அப்போ இதுக்கே குறைஞ்சபட்சம் 10 ஹவர் ஆகும். வேகமாக விரைவாக நடவடிக்கை எடுத்தாலும் 10 ஹவர், ஒரு நாள் ஆகிடும். இந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே குற்றவாளி யாருன்னு ஒரு நாள் ஆகிடும். ஆனால் காவல்துறை 2 மணி நேரத்தில் நாங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த கொலை செய்யறதுக்கு முன்னாடி காவல்துறைக்கு தெரியுமா இவங்க தான் கொலை பண்ண போகிறாங்கன்ற கேள்வி நமக்கு வரும். இயற்கை தானே, புரியுதுங்களா? எல்லாமே ஒரு அதிசயமாக நடந்துருக்கு. அப்போது அந்த ஒரு ஜன நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபரை சாதாரணமாக கொண்டுட்டு சாதாரணமாக சரண்டரானு சொல்கிறதும் சாதாரணமாக நாங்கள் பிடிச்சிட்டு வந்த காவல்துறை சொல்கிறதும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹம்பக், எல்லாமே ஒரு பொய் முட்டையாகவே தெரியுது, என்னுடைய பார்வைக்கு தெரியுது. இது நான் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கேன். காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகிட்ட கூட நான் அதை கேட்கும்போது சில பேர் சொன்னாங்க, இல்லை அது வந்து சில மிஸ்டேக் ஆகிடுச்சு, சம் மிஸ்டேக். எது? அதாவது அவங்க வந்து சரண்டராக இருந்தாலும் இவங்க சரண்டராகிட்டாங்கன்னு சொல்லி வெளியே சொல்லியிருக்கக்கூடாது, பிடிச்சிட்டுன்னு வெளியே சொல்லியிருக்கக்கூடாது. காவல்துறையை எடுத்துன்னு போய் எதுனா ஒரு கோர்ட்டில் நிப்பாட்டி ஏதோ ஒரு அட்வொகேட்டை கூப்பிட்டு போய் ஒரு 2 அட்வொகேட்டை கூப்பிட்டு போய் கோர்ட்டில் போய் சரண்டரான மாரி, அங்கே சரண்டரான பிறகு நாங்கள் ரெக்கவர் பண்ண மாதிரி எடுத்துருந்தோன்னா, காவல்துறை எடுத்துருந்தோன்னா இன்றைக்கி நீங்கள்லாம் இல்லை எல்லோரும் நம்புவாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்க, அவசர கோலத்தில் காவல்துறை வந்து தவறு பண்ணிச்சுன்னு சொல்லி சில பல காவல்துறையே சொல்லுது. இது வந்து தவறாக அவசரமாக பண்ண, அதுக்காக தான் அவசரமாக கமிஷனரெல்லாம் மாற்றினதுக்குன்னா இந்த ஒரு மக்கள் மத்தியில், எதிர்கட்சிகள் மத்தியில், குறிப்பாக திமுக எதிராக பேசக்கூடிய நபர்கள் மத்தியில் இது ஒரு சந்தேகத்தை உருவாக்கிட்ட கிரியேட் பண்ணிட்டீங்களே அப்படின்றது தான் கமிஷனரை மாற்றுறது. வேறு ஒன்றையும் கமிஷனரை மாற்றலாம். நம்ம காரணம் வந்து கமிஷனரை மாற்றுறதுக்கு காரணமாக தான். அப்போ இது எல்லாமே சந்தேகமாக இருக்குது. இதுக்கு நடுப்புற என்னன்னு சொன்னீங்கன்னா, ஆம்ஸ்டாங் படுகொலை செஞ்ச உடனே திமுக ஆதரவு ஊடகம் ஒன்று எழுதுது, 1 ஹவரில் எழுதுது. என்ன எழுதுதுன்னு சொன்னால், இந்த படுகொலைக்கு காரணம் வந்து ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியும் அதுக்கு துணையாக இருந்த ஆற்காடு சுரேஷ் படுகொலைக்கு தான் இந்த ஆம்ஸ்டாங் கொலைக்கு காரணம், பழிக்கு பழி அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆற்காடு சுரேஷினுடைய கொலை ஏன் எப்படின்றது நம்ம ஏற்கனவே தெரியும். ஏன்னா ஆற்காடு சுரேஷை ஜேபி என்கின்ற ஜெயபால் தான் கொண்டாருன்னு சொல்லிட்டு அவர் கூட 8 பேரை கைது பண்ணுறாங்க. ஆற்காடு சுரேஷுக்கும் ஜெயபாலுக்கும் என்ன கருத்து முரண் இருந்தது, அந்த கருத்து முரண் காரணமாக அவர் கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு காவல்துறையும் விசாரித்தது, அவங்கள கைது பண்ணி குண்டாஸ் போட்டு அவங்க ஜாமீன்லேயே வெளியே வந்துட்டாங்க. யார்? ஆற்காடு சுரேஷ் கொலை செய்தவர்கள், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆருத்ரா விஷயம் எந்த ஊடகமும் எழுதலை, எந்த இதேமாரி உட்காந்து டெபேட் யாரும் பண்ணலை, ஆருத்ரா விஷயத்தை பற்றி பேசலை. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆருத்ரா தான் காரணம்னு சொல்லலை, ஜெயபாலோட முடிச்சுட்டாங்க, புரியுதுங்களா?
ஆற்காடு சுரேஷ் இத்தனை கொலை பண்ணார் அத்தனை கொலை பண்ணார்ன்ற பற்றி தான் செய்திகள் வந்தது. இன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட உடனே ஆருத்ரா விஷயம் எடுக்குது, ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்டாங் காரணம்ன்றாங்க. அப்போது ஆற்காடு சுரேஷ் சாகும்போது ஆம்ஸ்டாங் காரணம் சொல்லியிருந்தாலோ அல்லது ஆருத்ரா காரணம் சொல்லியிருந்தாலோ இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை பெருசாக சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய சந்தேகமே என்னன்னு சொன்னால், ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படும் போது ஆம்ஸ்டாங் பேர் வரல, ஆருத்ரா பேரும் வரல. இன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்ட உடனே ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு ஆம்ஸ்டாங் காரணம். ஆற்காடு சுரேஷ் வந்து ஆருத்ராவுக்கு ஆதரவாகவும் ஆம்ஸ்டாங் வந்து மக்களுக்கு ஆதரவாக இருந்தார். அந்த பிரச்சனையில் தான் ஆம்ஸ்டாங் மூலயமா ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார். அதுக்கு பழி வாங்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஆற்காடு சுரேஷுடைய தம்பி உட்பட இவங்களும் சேர்ந்து ஆம்ஸ்டாங்கை கொண்டு இருக்காங்க. அப்போ அவன் ஒரு ரவுடி பையன், இவன் ஒரு ரவுடி பையன் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை திமுக ஊடகங்கள், குறிப்பாக வந்து காவல்துறை, திமுக ஊடகங்கள் இதை உருவாக்குது. இதுதான் நான் வந்து ஏன் என்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அப்போது திமுக மீதே சந்தேகம் வருது. இந்த கொலையில், ஆம்ஸ்டாங் கொலையில் திமுக மீதே சந்தேகம் வருது. ஏன் சொன்னால், முண்டி அடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த வழக்கை வந்து ஆம்ஸ்டாங் ஒரு ரவுடி பையன் மாதிரி ஒரு சித்தரிக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு சித்தரிக்கிறீங்க? அப்படி சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ரவுடி பையன் சொன்னால் எதுனா கொலை கேஸ் இருக்கணும் அவருக்கு, அல்லது திருநாள் சம்பந்தம் ஏதாவது வழக்கு இருக்கணும், அல்லது ரவுடி லிஸ்ட்டில் ஆம்ஸ்டாங் பேர் இருக்கணும். ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காப்புல தொடர்ந்து அரசியல் ரீதியாக வந்து பணியாற்றிட்டு வரக்கூடிய ஒரு நபரை அவர் இறந்த பிறகு அவர் ஒரு ரவுடி மாரி சித்தரிக்கிறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? இல்லை, அவர் மீது நேரடியான எந்த புகாரும் இல்லை. அவர் மறைமுகமாக அவருடைய பெயர் இருக்குது, எல்லாத்துலேயும் மறைமுகமாக அவருடைய செயல்பாடுகள் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அப்படி மறைமுகமாக இருந்துன்னா கூட நம்மளை மாதிரி பேசுகிற நபர்கள் எதுவும் பயப்பட மாட்டாங்க, தொடர்ந்து பேசியிருப்பாங்க. இதேமாரி இதில் வந்து ஆம்ஸ்டாங் இருக்கா. இப்போ நம்ம எத்தனை அமைச்சர்களை பற்றி மேற்கோள் காட்டி நம்ம பேசுகிறோம், எத்தனை ஊடகங்கள் எழுது, அந்த அமைச்சர், இந்த அமைச்சர், இந்த எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ, இந்த ரவுடி, அந்த ரவுடின்னு எழுதுகிறவங்க ஏதாவது ஒன்று ஆம்ஸ்டாங்கை பற்றி எழுதியிருப்பாங்க, ஆம்ஸ்டாங்கை பற்றி பேசியிருப்பாங்க இல்லையா? புரிதுங்களா? எல்லோரும் பயந்து ஆம்ஸ்டாங்கை கண்டு நடுங்கி பயந்து, ஏன்னா ஆம்ஸ்டாங் ஒன்றே அப்படி ஒரு நபர் இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவர் அரசியல் ரீதியான நபராக தான் நான் பார்த்தேன். அவருடைய தம்பி கீனோசன் இருக்காப்புல, அவருக்கு வந்து ஒரு கொலை கேஸ் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், அந்த ராயபுரத்தில் வந்து எழுமலை நாயக்கர்னு சொல்லிட்டு இருந்தார், சார்பட்ட பரம்பரை எழுமலை நாயக்கர்னு. அவர் கொலை வழக்கில் வந்து அவருடைய தம்பி ஒரு குற்றவாளியாக இருந்தார். அப்போ சிறையில் இருந்தார், நாங்கள் சிறையில் இருக்கும்போது சிறையில் இருந்திருக்காப்புல. பட் ஆம்ஸ்டாங்கை பொறுத்தவரையும் ஒரு வழக்கு கூட ஆம்ஸ்டாங் மேலே இல்லை, கொலை வழக்கு கூட. அப்படின்னும் போது இது எப்படி வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க பாருங்கள். இது வந்து இது முழுக்க வந்து அவர் அந்த ஆருத்ரா விஷயத்துக்கு தலையிட்டார். நான் சொல்கிறேன், தலையிட்டால் கொல்ல பண்ணணுமா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திமுக இதை வந்து பாஜக மீதும் ஆருத்ரா மீதும் திருப்பி விடுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி திருப்பி விட்டால் கூட பரவாயில்லையே. அப்படி அதுக்கு உண்டான ஒரு முன்னெடுப்பை இதுவரையும் திமுக எடுக்கலையே. அதுதான் வேதனையாக இருக்குது எனக்கு. திமுக எடுக்கலை அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா வந்து நிதி மோசடி என்பது ஏதோ 100 கோடி 50 கோடி இல்லை, 5000 கோடின்றாங்க, 4000 கோடின்றாங்க, 4000 கோடிக்கு மேலே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது சம்மந்தமாக வந்து அந்த அவங்கக்கிட்ட ஏமாந்த நபர்கள் எல்லாம் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு தான் அவங்க மீது வழக்கை தொடுத்தாங்க. சில பேரை கைதும் பண்ணாங்க. ஆர்கே சுரேஷ் உட்பட நிறைய பேரை தேடுனாங்க. அப்புறம் துபாய்க்கு ஓடிந்தா, அப்புறம் வந்து சரண்டர் ஆகி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து காவல்துறைக்கிட்ட ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அவர் சுத்தமான நபர் ஆகிட்டார். அப்புறம் வந்து அண்ணாமலை மீது இது தொடர்பு இருக்குன்னாங்க. அப்புறம் ரெட்டி, அமர்பிரசாத் ரெட்டி இதில் நேரடியான தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஊடகங்களையும் பல இடங்களில் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. அப்படிங்கும்போது கவர்மெண்ட் யாருடைய கவர்மெண்ட்? திமுக கவர்மெண்ட் தானே. அப்போ திமுக கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த புலன் விசாரணையை தீவிரப்படுத்தி உண்மையிலே அண்ணாமலையோ அல்லது ரெட்டி, அமர்பிரசாத் ரெட்டியோ அல்லது சுரேஷோ அல்லது பாஜக இத்தியாதி யாராவது இருந்தாங்கன்னா தூக்கி கைது பண்ணி இது மக்கள் மத்தியில் தோல் உரிக்க வேண்டிய அவசியம் உங்கள்கிட்ட தான் நீங்கள் இருக்குது கவர்மெண்ட்டு. நீங்கள் கவர்மெண்ட் இல்லைன்னா சந்தேகப்படலாம். அப்படி எதுவுமே இல்லை. அப்போது அந்த வழக்கினுடைய நிலை என்ன இருக்குது? ஒரு கால் ஏன் சொன்னால், இப்போ குறைஞ்சது ஒரு 10 கோடி 20 கோடினாவே திமுக காரன்னு விட மாட்டானுங்க. பஞ்சாயத்தை நம்ம தான் பண்ணணும், நமக்கு தான் அந்த லாபம் வரணும்னு நினைப்பானுங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடந்துட்டு வரும்போது ஒரு 4000 கோடிக்கு மேலேன்னும்போது நிச்சயமாக திமுக வந்து இதை வந்து ஏன் நம்ம கையில் எடுக்கக்கூடாதுன்னு எடுத்துருக்கலாம். மேபி திமுகவினுடைய அமைச்சர்களாக இருக்கலாம், அல்லது எம்எல்ஏ இருக்கலாம், இல்லை திமுகவினுடைய முக்கியமான புள்ளிகளாக இருக்கலாம். இந்த ஆருத்ரா விஷயம் வழக்கை வந்து
நம்ம எடுத்து நாம் வந்து செட்டில் பண்ணுறேன்னு சொல்லி எல்லோரும் இப்போ ஒரு கோடி ரூபா கொடுத்தவனுக்கு கூப்பிட்டு அது மாதிரி லாஸ் ஆயிடுச்சு, இந்த 50 லட்ச ரூபா ஓடுன்னு சொன்னால் சரின்னு ஓட தானே போவோம். இப்போ அப்படி ஏதாவது பஞ்சாயத்து பண்ணும்போது ஆம்ஸ்ட்ராங் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பாக போய் இல்லை அது சரியாக இவ்வளோ தான் வேணும் அவ்வளோதான் வேணும்னு ஆர்குமெண்ட் ஏதாவது நடந்துதா? ஏன் சொன்னால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மர்மமாக நடந்துட்டு வருது, எல்லாமே மர்மமாக நடந்துட்டு வருது. இல்லை இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் சேர்த்து சொல்கிறீங்களா? மர்மமான முறை திருவேங்கடம் என்கவுண்டருக்கு வரேன் நான். ஃபஸ்ட்டு இந்த ஆற்காடு இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையே பார்த்தீங்கன்னா மர்மமாக இருக்குது. அது பிறகு அந்த அக்யூஷன் சரண்டரானது முதல் கொண்டு எல்லாமே இப்போ என்ன சொல்கிறாங்க, பொதுப்படி அவங்கள மாதிரி நிறைய பேர் அப்படி இருந்தால் ஆற்காடு சுரேஷ் தம்பி உட்பட ஏங்க அவங்க போய் சரண்டர் ஆகணும் அப்படின்னு நானும் சொல்கிறேன். ஆற்காடு சுரேஷ் தம்பி உட்பட நிறைய வழக்குகளில் சம்மந்தப்படும். இப்போ திருவேங்கடம் நிறைய வழக்கில் சம்மந்தப்பட்டவங்க. அது சம்மந்தப்பட்டவங்கன்றதுனால நீங்கள் இதையும் பண்ணுன்னு சொல்லி அரசியல் ரீதியான நெருக்குதல் இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஏன்னா இவங்க பண்ணாங்கன்னு சொன்னால் இதை நம்ம வழக்கு ஈஸியாக திருப்பி விட்டுடலாம். ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டார், அதுக்கு படி அது தீர்த்துட்டாங்க, இதுதான் காரணம், வேற ஏதோ அரசியல் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அதாவது வழக்கை முடிச்சிருக்காங்க. அதனால இந்த குரூப்பை கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க இல்லையா? இந்த குரூப்பை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றீங்களா? அது யாரா இருக்கலாம்? அதுதான் இங்கே கேள்வியாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், யாராக இருக்கலாம்னு சொன்னால் இது நடந்துட்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அவசரமாக நடந்துக்கிட்டு அவசரமாக இந்த வழக்கை திசை திருப்பும் நோக்கத்தோட செயல்படக்கூடிய திமுக ஊடகங்களுடைய செயல்பாடுகள், ஐடி விங், திமுகவுடைய ஐடி விங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்தல ஃபேஸஸில் வந்து ரவுடி பையன்தான் அவன் என்கவுண்டர் பண்ணி கொண்டு இருக்கணும், அவன் ரவுடி பையன் கொண்டுட்டான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதையும் பார்த்தா நிச்சயமாக இதில் யாராவது திமுகவுடைய பெரும்புள்ளி இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது இல்லையா? இது சாதாரணமாக நீங்கள் பார்க்காதீங்க, பெரும்புள்ளி இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன் அது அமைச்சராக இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், யாராவது இருக்கலாம். அதனால தான் அவசரமாக இப்போ என்ன பண்ணுறாங்க, நான் சொல்கிறேன், நேற்று வந்து திருவங்கடத்தை என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க அதிகாலை 5 மணிக்கு. நீங்கள் திருடவையாக போகிறீங்க, அதிகாலை 5 மணிக்கு போகிறீங்க, கொஞ்சம் பகலான பிறகு போக வேண்டியதானே? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி எதுவும் போகணுன்னு இருக்கா சார்? அதிகாலையில் போகக்கூடாது. இதில் இன்னொன்று என்ன தெரியுமா கார்த்திக், ரொம்ப ஆச்சரியம். அவங்க கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் அங்கே பதுக்கி வச்சுருக்காங்க. கொலை நடந்தது பெரம்பூர்லேருந்து மாதாவரம் போகணுன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 1 ஹவருக்கு மேலே ஆகும். இந்த 6:30 மணி 7 மணிக்கு மேலே 1 ஹவருக்கு மேலே ஆகும். அப்போ அவங்க போய் இங்கேருந்து ஆயுதங்கள் அங்கே பதுக்கி வச்சுட்டு அங்கேருந்து நேராக அண்ணா நகர் வந்திருக்காங்க. இங்கே அண்ணா நகர் வந்து அண்ணா நகர் ஸ்டேஷனில் சரண்டர். புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது. சரண்டர் ஆகும். அப்போ இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிடும். ஆனால் அவங்க 2 மணி நேரத்தில் சரண்டர் ஆகிருக்காங்க. எவ்வளோ எல்லாம் ஹம்பக்காக இருக்குது பாருங்கள், எல்லாமே பொய் முட்டிக்கலாகவே இருக்குது பாருங்கள். சரி, 5 மணிக்கு போகிறீங்க, உங்கள்கிட்ட சரண்டரான நபர் ஒரு அக்யூஸ்டு, அவரை கூப்பிட்டு போகிறீங்க. எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை ரெக்கவர் பண்ணணுன்னா விலங்கு மாட்டிட்டு தான் கூப்பிட்டு போவீங்க. அதுக்கு லீடிங் செயின்னு ஹேண்ட்கப் என்பது இப்படி கையில் மாட்டோம். லீடிங் செயின்ன்றது ஒரு கையில் மாட்டிட்டு பெருசாக இருக்கும் செயின். அது காவல்துறை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு எப்படி நாயை இழுத்துட்டு போவாங்க, அதேமாரி ஓப்பனாக சொன்னால் அதான் லீடிங் செயின்னுவாங்க. அந்த லீடிங் செயின் போட்டு தான் ஒரு அக்யூஸ்டை கூப்பிட்டு போய் ரெக்கவரி பண்ணுவாங்க. அது ஒரு திருட்டு வழக்கில், அதாவது கொலை வழக்குகளில், இது போல் ஏதாவது பொருளை ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னால் அந்த அக்யூஸ்டை கூப்பிட்டு போகணும்னா அக்யூஸ்ட் வரும். 2வது அக்யூஸ்டை வண்டியிலேருந்து இறக்க மாட்டாங்க. நல்லா புரியும், வண்டியிலேருந்து இறக்கவே மாட்டாங்க. இறக்காமல் வண்டியில் உட்கார வச்சுக்கிட்டு சொல்லுன்னு, அது அங்கே சார், இந்த கடை சார், இந்த மேலே 3வது மாடி சார், இப்படி தான் சொல்லுவோம். புரியுதுங்களா? சொன்னாங்கன்னா போலீஸ் போய் அங்கே தேடி அவன் சொன்ன இடத்துல தேடும். ஒரு கால் கிடைக்கல, இல்லைடா போய் சொல்கிறேன், சொல்லு உறுத்திடும் அப்படி இப்படின்னு மிரட்டணும். சார் நான் வரேன் சார், அங்கே இருக்குது சார், அங்கே தான் சார் வச்சேன் அப்படிங்கும்போது அப்போ லீடிங் சைட் ப்ளஸ் கன் எடுத்துக்கிட்டு ஒரு அக்யூஸ்டை குறைஞ்சது ஒரு 10 பேர் கூப்பிட்டு மேலே போயிட்டு தான் ரெக்கவர் பண்ணுவாங்க. இதுதான் வந்து காவல்துறையினுடைய ஒரு புரோட்டோக்கால் முறை. அதை மீறி பண்ணக்கூடாது. ஏன்னா அவன் வந்து ஜுடிஷியல் கஸ்டடி, அதாவது நீதிமன்ற காவலில் இருக்கக்கூடிய நபர். அவன் சரண்டர் ஆகிட்டான் இல்லைங்களா? சரண்டர் ஆகிட்டு தானே வந்திருக்கான். அப்போ நீதிமன்ற காவலிலேருந்து இவங்க வந்து கஸ்டடி, போலீஸ் கஸ்டடி எடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது அவனுடைய உயிருக்கும் உடமைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காவல்துறை பார்த்துக்கணும். அப்படின்றதுக்காக அவனை இவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போய் தான் அந்த இதுவை ரெக்கவர் பண்ணணும். இதுதான் முறை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இறங்கினான்னா அவங்க அந்த ஆயுதங்கள்லாம் பதுக்கி வச்சுருந்த ஆயுதத்துக்கிட்ட போனான்னா கிட்ட போய் அங்கேருந்து ஆயுதங்களை எடுத்து எங்களை பார்த்து துப்பாக்கியால் சுட முயற்சிச்சான். அங்கே துப்பாக்கியே இல்லைன்றீங்க, துப்பாக்கி எடுத்து உங்களுக்கு சுட முயற்சிப்பான். அதனால் நாங்கள் சுட்டோமா, ஆனால் அவன் சுட்டான் எங்கள் கைக்கு விழுந்துச்சு, ஆனால் நாங்கள் சுட்டோம் அவன் நெஞ்சில் பாய்ஞ்சிச்சு.
என்னங்க அப்படியே ஓட முயற்சியாலும் முதுகில் தான் விழுந்துருக்கணும் துப்பாக்கி சூடு, இல்லை பின் மண்டையில் தானே விழுந்துக்கணும், நெஞ்சில் எப்படி விழுந்தது? ஏற்கனவே நம்ம பல தடவை பேசியிருக்கோம். என்கவுண்டர் என்பது இதேமாரி உட்காந்த இடத்துல சுட்டு போட்டு வண்டியை தூக்கிட்டு போய் எங்கன்னா போட்டு கதை கட்டுறான்னுவாங்க. அதேமாரி என்ன பண்ணுவாங்க, வண்டியில் தூக்கிட்டு போவாங்க, அங்கே ஒரு இடத்துல போட்டு இங்கே தான் வந்தது வண்டி, காரை வந்துதா, எதிர்க்க ஒரு மாட்டு வண்டி வந்துச்சா, கவுந்துச்சா, அவன் இறங்கி ஓடணுன்னா நாங்கள் ஓடணுமா, இப்படி தான் கதை கட்டுவாங்க. ஊடகம் நீங்களும் என்ன பண்ணுவீங்க, அதை அழகாக இன்னும் திறமையாக கொஞ்சம் திரைக்கதையெல்லாம் நீங்கள் சேர்த்து செய்தியாக வெளியிடுவீங்க. மக்கள் பார்த்துட்டு அக்யூஸ்டுப்பா அவன் கொண்டான் போட்டான் அப்படின்னு. இப்போ அந்த அடிப்படையில் தான் திருவேங்கடத்தை இவன் என்கவுண்டர் பண்ண. நான் என்ன சொல்கிறேன், திருவேங்கடம் அந்த கொலை பண்ணி இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அந்த திருவேங்கடத்தை காவல்துறை தண்டித்திருப்பது என்பது இந்த வழக்கினுடைய போக்கை திசை திருப்புவதற்காக நடத்தி நாடகமாக தான் நம்ம பார்க்கணும். இல்லை என்ன திசை திருப்புறாங்க சார், என்ன திசை திருப்புறாங்கன்னு சொல்கிறீங்க? இப்போ என்ன ஆகும், அதாவது அந்த விரக்தியின் விளிம்பில் இருந்தாங்கல்ல அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், அதாவது அனுப்பிட்டாங்க இழந்து தவிச்சிட்டு இருக்குங்க பார்த்தீங்களா, கொன்னவுடனே கொண்டுட்டாங்க, கொஞ்சம் சாந்தி. அந்த வெறுப்பு அந்த திமுக மீது அந்த மக்களுக்கு இருந்த அந்த வெறுப்பு கொஞ்சம் குறையணும், குறைச்சிருக்காங்க. இப்போ ரெண்டாவது இதை பற்றி பொறுத்தவரை பெருசாக பேசு பொருளாக்க முடியாது. ஏன்னா நாங்கள் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கோம், தப்பு பண்ணால் அவனே என்கவுண்டர் போட்டாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வன்னியரசே பேசியிருக்காரு. ஏன் சீமானும் அண்ணாமலையும் எடப்பாடியும் பொங்குறீங்க, இந்த என்கவுண்டரை கண்டு ஏன் பொங்குறீங்க நீங்கள், அவன் எவ்வளோ கொடுமையான ஒரு குற்றவாளி அப்படின்றப்பல. நான் கேட்குறேன், வன்னியரசு நிறைய என்கவுண்டரை கண்டித்து பேசியிருக்காரு. என்கவுண்டர் என்பது காவல்துறை துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க நீதி வழங்குறது சட்டத்தில் இடம் இல்லை, அவங்க மீது எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி பல மேடைகளும் நானே பார்த்துருக்கேன், பேசியிருக்காப்புல. அப்படியாப்பட்ட நபர் இன்றைக்கி திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாரு, பாவம் தோழர் அவர் என்ன பண்ணுறாரு, முழுக்க இவங்களை அட்டாக் பண்ணுறாரு. யாரை? அண்ணாமலையை. நான் எதிர்கட்சிகளை நான் என்ன சொல்கிறேன், தண்டிக்கப்பட வேண்டும். அந்த குற்றவாளிகள் ஆம்ஸ்டாங் படுகொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக என்கவுண்டர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த கட்டம் ஒன்றுமே இல்லையோ, இவங்க தான் அப்படின்றது முடிவு பண்ணிச்சு இல்லைங்க. இப்போ நீ எனக்கு இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க கொலை பண்ணியிருப்பாங்க, இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் சக்தி இருக்குன்னு நம்புறீங்க. கட்டி எடுத்தது குத்துனது இவங்களா இருக்கலாம், கட்டையால் அடித்தது இவங்களா இருக்கலாம், எல்லாமே இவங்களா தான் இருக்கும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை, புரியுதுங்களா? ஆனால் இவங்க பின்னாடி ஒரு சக்தி இயக்கி இருக்குல்ல, அந்த சக்தி யார் என்று பிடிக்கணுன்றது தான் நான் தொடர்ந்து அதை மடைமாற்றுறது தான் இந்த சம்பவம், புரியுதுங்களா? ஒரு கால் இந்த வழக்கை சிபிஐ கிட்ட கொடுத்து சிபிஐ கிட்ட போய் அப்போது இந்த திருவேங்கடம் என்ற நபர் தான் முக்கியமான நபர் அந்த இருந்து அவன் மூலியமாக தான் இப்போ இன்னார் எனக்கு கார்த்திக்கு காசு கொடுத்தாரு, ரஹீம் பாய் பண்ண சொன்னார், இப்படி சொல்லணும் இல்லைங்க. சொல்லும்போது இப்போ அந்த திருவங்கடமே இல்லைன்னா உங்கள் பேரும் வராது, என் பேரும் வராது இல்லையா. இந்த வழக்கை சிபிஐக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு வராங்க. இப்போது என்ன ஆகிடும்னு சொன்னால், சிபிஐ வந்தாலும் இப்போ இருக்கிற மற்ற அக்யூஸ்டுக்கு யாருக்கும் தெரியாது, இவன் தான் மெயின் அக்யூஸ்டு. அப்போ இவனை போட்டு தள்ளிட்டா இவங்க பேர் அவங்க பேர் சொல்ல போகிறது இல்லையே. இல்லை அதுதான் இப்போ திருவேங்கடம் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்னா அவர் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா மற்ற 7 பேருக்கும் உள்ள வார்னிங்கா இது? உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாதுன்றது மாதிரியான வார்னிங் இல்லை கார்த்திக்கு தெரியாது. வழக்கு சிபிஐக்கே போச்சுன்னா கூட சிபிஐ வரும் விசாரணைக்கு எடுக்கும் போது என்ன ஆகிடும்னு சொன்னால், இந்த 5 பேர்கிட்ட விசாரிக்கும், உங்களுக்கு யார் பேர் சொன்னது, எனக்கு திருவேங்கடம் தான் கூட்டு போனேன், திருவேங்கடம் எங்கே செத்து போயிட்டான். அப்போ திருவேங்கடத்தை விசாரித்தா தான் எனக்கு யார் சொன்னது, இந்த கொலை பண்ண சொல்லி யார் சொன்னதுன்றது திருவேங்கடத்தை விசாரித்தா தான் தெரியும். அப்போ திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டு அது சாப்டர் க்ளோஸ் இல்லையா. அப்போது இதில் ஏதோ ஒரு பெரும் சக்தி இதில் என்ன ஆயிருக்கு, இன்வால்மெண்ட் ஆகிருக்குன்றது தான் என்னுடைய சந்தேகம். அதனால தான் பாருங்கள், அதிகாலை இவங்க எல்லாமே ஹம்பேக், இங்கேருந்து அங்கே போய் ஆயுதங்களை பதுக்கி வச்சுருந்தாலும் குற்றவாளியை கூப்பிட்டு போகிறவங்க இவங்க அசால்ட்டாக கூப்பிட்டு போனாங்களாம், அவன் அங்கே போய் ஆயுதத்தை எடுத்து இவங்களை துப்பாக்கியில் சுட வந்தானா, எல்லாமே பாருங்கள். இல்லை சார், இப்போ ஏடிஜிபி அருண் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் சொன்னார் இல்லையா, முதல் நாள் பொறுப்பேற்று சொன்னார் இல்லையா, ரவுடிகளுக்கு அவங்களுடைய பாஷையிலேயே இது பண்ணப்படும் அப்படின்னாரு. அதுக்கான அறிகுறியாக இதை எடுத்துக்கலாம். முதல் என்கவுண்டர் எனக்கு பொறுத்தவரை நீங்கள் அது பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய கவலையே என்ன சொன்னால், திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ண பிறகு இனி எவனாவது மேல்முறையீடு கேட்கட்டும்டா, எவனாவது சிபிஐ கேட்கட்டும், எவன் எங்கே கேட்குறான்னு கேட்டு தொலைக்கிட்டான், அதை பற்றி நமக்கு என்ன, ஏன்னா மெயின் ஆள் போயிட்டான், அவன் இருந்தால் தானே நம்ம பேரெல்லாம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆதிக்க வர்க்கம் பயப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது ஒரு செட்டிங் என்கவுண்டர்ன்றாங்க.
வழக்கு விசாரணை இருக்கும்போது என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கு விசாரணை அதிகாரி மீது சந்தேகம் வருவது இயல்புங்க. வழக்கு இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன்னுவாங்க. அதுக்கு அந்த அவங்க காவல்துறை பேசும்போது அவங்களுடைய பாஷையில் சொல்லும்போது இன்வெஸ்டிகேஷன் கோயிங் ஆன் சார் அப்படின்வாங்க. அப்போ கோயிங் ஆன் விசாரணையில் இருக்கும்போது இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் திருவேங்கடத்தை கொன்னுட்டு திருவேங்கடத்தை கொன்னது நியாயன்றதுக்காக இது நாள் மறைச்சி வச்சிருந்த வெட்டின வீடியோவை நேற்று வெளியிடுறீங்க. இத்தனை நாள் மறைச்சி வச்சுருந்தாங்க, அந்த வீடியோவை நேற்று வெளியிடுறீங்க. அப்போ இதில் என்ன புரியுது உங்களுக்கு? அதாவது திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணது சரிதான், ஏன்னா இந்த வீடியோ பார்த்தா இவ்வளோ கொடுமையாக கொள்கிறாங்களே, அவனை கொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி. நான் என்ன சொல்கிறேன், அவனை கொன்னது சரியானா கூட வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகாதில்லை. இதோட முடிக்கிறதுக்காக போட்ட ஒரு திட்டமிடல் தான் அது. நீங்கள் இருக்கிற அக்யூஸ்டுகளை பயமுறுத்துறதுக்கோ இருக்கிற அக்யூஸ்டுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுப்பதற்காகவோ இல்லை. இந்த வழக்கினுடைய திசை, இந்த வழக்கினுடைய விசாரணை இதோட முடிஞ்சுதுடா, போயிட்டே இரு, வேலையை மயிறு பாரு அப்படின்னு காவல்துறையும் தமிழக அரசும் சொல்லுவதற்காக நடத்தப்பட்ட ஒரு நாடகம் தான். திட்டமிட்ட படுகொலை. ஆம்ஸ்ட்ராங் நடந்ததும் படுகொலை, ஆம்ஸ்ட்ராங் நடந்தது படுகொலை. இந்த திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணிட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு வச்ச முட்டுக்கட்டை, இதோட விசாரணை முடிச்சிங்க. இதோட சிபிஐயில் யார் வந்தாலும் என்னங்க பண்ண முடியும்? வானத்திலிருந்து தேவ தூதர்கள் வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா ஆள் இருந்தால் தான் அவன் சொல்கிறதுக்கு. ஆள் இல்லைம்போது சாப்டர் க்ளோஸ் இல்லை. ஆளும் திமுக அரசுக்கு எந்த வகையான நெருக்கடி இருந்துச்சு அது இப்போ இருக்காதுன்னு நம்புறீங்களா இந்த படுகொலையில் மட்டும்? இல்லை, அது திமுக என்ன நினைக்குதுன்னா இதோட நமக்கு நெருக்கடி முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சது. இல்லை, இந்த திருவேங்கடம் என்கவுண்டருக்கு பிறகு அதுக்கான முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த திருவேங்கடம் கொல்லப்பட்டாலும் இந்த வழக்கில் மறைஞ்சுள்ள மர்மங்கள் வெள்ளை அறிக்கை, குறிப்பாக ஆருத்ரா விஷயம் சம்பந்தமாக ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு வெளியிடணும். அது வெள்ளை அறிக்கை வெளியிட்டாவே அதில் எல்லாம் வெளியே வந்துடும். அதில் உண்மையிலே எத்தனை கோடி ரூபாய் அவங்க ஏமாற்றிருக்காங்க, அதில் யார் யார் குற்றவாளிகள், இது சம்பந்தமாக எத்தனை ரவுடிகள் ஆருத்ராவுக்கு கிட்ட பணம் கட்டி மிரட்டினாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துடும். அப்போ ஆம்ஸ்ட்ராங் ஏன் கொல்லப்பட்டார்ன்ற தகவலும் வந்துடும். புரியுதுங்களா? அது இல்லாமல் நீங்கள் இந்த வழக்கு விஷயம் மட்டும் நம்ம பேசணும்னு சொன்னால் நிச்சயம் இதுக்கு தீர்வு கிடைக்காது. கண்டிப்பாக சார், மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலோகத்தின் சார்பாக மிக்க நன்றி.